லார்ட். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது தேவன் நம்மை பிரகாசிக்க வைக்கின்ற ஒளியா இருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்தில் தேவன் சொல்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று. ஆம், நம்மை பிரகாசிப்பிக்கின்ற ஒளி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை நோக்கி பார்க்கின்ற யாவருடைய முகமும் பிரகாசிக்கும். ஆம், மோசே தேவனோடு இருந்தார். அவர் முகம் பிரகாசித்து ஜனங்கள் அவர் முகம் பார்க்க முடியாத விதம் அவர் முகம் பிரகாசிக்க தேவன் வைத்தார். நம்மையும் ஆண்டவர் பாவ இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு வழிகாட்ட பிரகாசிக்கின்ற ஒரு விளக்காக, நட்சத்திரமாக வைக்கிறார். சந்திரனானது தானாக பிரகாசிக்காது. அது சூரியனிடமிருந்து வெளிச்சம் வாங்கி உட்கொண்டு பிரகாசிக்கின்றது. நாமும் நமது ஆண்டவராம் நீதியின் சூரியன் கிறிஸ்துவிடம் இருந்து நமக்கு தேவையான ஒளியை வாங்கி பிரகாசிக்க வேண்டும். நட்சத்திரம் பிரகாசித்து சாஸ்திரிகளுக்கு எப்படி கிறிஸ்துவை வழிகாட்டியதோ அதுபோல வழிகாட்டத்தான் நமக்கு தேவன் ஒளியை தருகிறார். நாம் பிரகாசித்து பாவ இருளின் ஜனங்களை கிறிஸ்துவிடம் மட்டுமே வழி சேர்க்க வேண்டும். ஒளி வீசி அடுத்தவரை கவர்ந்து தன்னை சார்ந்து இருக்க வைக்காமல் கிறிஸ்துவை மட்டுமே வழிகாட்ட வேண்டும். ஆம், நமக்கு தேவன் தந்திருக்கும் தாளந்துகள் மூலம் நாம் பிரகாசித்து அநேகரை தேவன் அண்டைக்கு சேர்க்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.